கிடையாது இந்த பழமொழி. காலத்தின் அருமையை மக்கள் உணர வேண்டும். முதுமை, தளர்ச்சி, தள்ளாமை அனைத்தும் மனிதனுக்கு வந்துவிடும். அதனால் தான் இளமை பருவம் காலத்தை வீணாக்குதல் கூடாது. இளமை பருவம் கல்விக்கு உரியது. இப்பருவத்தை யாரும் வீண் செய்தல் கூடாது. 5இல் விளையாதது 50இல் விளையாது. காலத்தை தவறிவிட்ட பின் வருந்தக்கூடாது. இளமையில் பருவத்திலே பயிற்சி என்கிற பழமொழியை மாணவர்கள் மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மழைக்காலத்தில் விளைக்க வேண்டும். அப்போதான் பயிர் நன்றாக வளர்ந்து தக்க பலனை தரும். விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்காமல் அறுவடைக்கு மட்டும் சென்றால் எதுவும் கிடைக்காது அல்லவா? மாணவன் தன் பெற்றோருக்கும் முற்றோருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் கல்வி கற்க வேண்டிய கடமைகளையும் செல்வமே செய்ய வேண்டும். இன்றைய போட்டி மிக்க உலகில் ஒரு நொடி பொழுதை வீணாக்க கூடாது. காலத்தில் உழைத்தால்தான் அதன் பயனை அடைய முடியும். காலம் மீண்டும் வராது. அழுது புரண்டாலும் அதை தாண்டிய வெள்ளம் மீண்டும் வராது என்கிற பழமொழியை போல் தவறிவிட்ட காலமும் மீண்டும் வராது. இதனை மனதிற்குள் கொண்டு நன்முறையில் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலும் சாதனையாக திகழ்ந்தவர் எல்லாம் காலத்தை சிறப்பாக பயன்படுத்துபவர்களை நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறித்த காலத்தில் குறித்த வேலையை செய்து முடிக்கும் பழக்கம் கொண்டவராக இருந்தார். அதனால் தான் அவரை இந்தியாவை குடியரசு நாடாக மாற்ற இயங்கினார். பொழுதுபோக்கு என்ற தலைப்பில் அருமையான காலத்தை தேவையற்ற காரியங்களில் வீணாக்க கூடாது. நல்ல நூல்களை கற்றோம், ஏதேனும் ஒரு கைத்தொழிலில் ஈடுபட்டு காலத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும். ஓட்டப்பந்தய வீரர் ஒரு நொடி பொழுதை வீணாக்கினால் தங்கப் பதக்கத்தை இழக்க நேரிடுவார். சில நொடிகள் தானே என அலட்சியம் செய்யாமல் காலத்தில் காரியம் மாற்ற வேண்டும். அப்போதான் வாழ்வில் முன்னேற முடியும். ஒருவன் ஏழையாக பிறக்கலாம், ஒருவன் செல்வந்தனாக பிறக்கலாம். காலம் மட்டும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஒரு நாள் அனைவருக்கும் 24 மணி நேரமாகத்தான் இருக்கும். பூமி சுக்க நாட்கள் நகல் நிற்க சுழலும் பூமியை போல் நாமும் காலத்தில் உழைத்து உழைப்போமாக என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.